குருச்சரணம். கோயம்புத்தூரில் வரும் 20, 21 சனி ஞாயிறு தேதிகளில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை ரேக்கி மீட்டிங் நடைபெற உள்ளது. காலையில் ரேக்கி 1, 2, 3, 4 சந்தேக விளக்கங்கள், மதியம் லாமாஃபெரா, அமடைஸ், ஹவுஸ் கிளென்சிங், குவானின், பஞ்சபட்சி, கபாலா நியூமராலஜி நேரடி வகுப்புகள் நடைபெற உள்ளன. நம் அம்மா இப்பொழுது புதிதாக அறிமுகம் செய்துள்ள சவுண்ட் ஹீலிங் தெரப்பி 19, 20, 21, 22 தேதிகளில் நடைபெற உள்ளது. ரேக்கி கற்றுக்கொள்ளாதவர்கள் கூட சவுண்ட் ஹீலிங் தெரப்பி எடுத்துக்கொள்ளலாம். முன்பதிவு அவசியம். அனைவரும் ரேக்கி மீட்டிங்கில் கலந்து பயன்பெறுங்கள். அம்மாவின் ஆசி பெற்ற அனைத்து பொருட்களும் கிடைக்கும். நடைபெறும் இடம் ஹோட்டல் ப்ளூ ஸ்டார், கோயம்புத்தூர். நாள் 20/7/2024 சனிக்கிழமை மற்றும் 21/7/2024 ஞாயிற்றுக்கிழமை. மேலும் விவரங்களுக்கு 9845533655 மற்றும் 9341227211 எண்களில் தொடர்பு கொள்ளவும். குரு சரணம். குருச்சரணம். இந்த உலக மக்கள் இதை பார்த்துட்டு இருக்க அறிவான செல்லங்கள், அது மட்டுமல்ல என் உயிரில் கலந்த எனது ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று இருளி வாழணும்னு வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். நம்ம எல்லாருக்கும் முக்கியமானது என்ன தேவைன்னு நம்ம யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த யோசிக்கிற மனசு தான் நமக்கு வேணும். நல்ல மனசு வேணும். இந்த நல்ல மனசு இருந்தாலே என்ன பண்ணுவோம், நம்ம உணர்ச்சி பாவங்கள், நம்ம செயல்பாடுகள் எல்லாம் மாறி போயிடும். மனசு தானே எல்லாத்துக்கும் காரணம் இல்லையா? உலகம் ஃபுல்லாக நிரம்பி இருக்க அந்த மனசை நல்லா ஆக்கிறதுக்கு இல்லை பாச் ஃப்ளவர்னு ஒன்று இருக்குது. அந்த பாச் ஃப்ளவர் தான் அது பூராமே என்னது, பூக்கள். அதை பாச் ஃப்ளவர் அந்த டாக்டர் பாக் அப்படிங்கிறது தான் அதை பண்ணார். இது அவ்வளோ டாக்டரால் கண்டுபிடிக்கப்பட்டது. சூப்பரான விஷயம். நான்லாம் ஒரு ரொம்ப வருஷமாக கற்றுக்கிட்டு இருக்கேன். நான் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் என்னுடைய குரு. அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். இது ஒன்று இருக்குதுமான்னு அப்போ தான் எனக்கே தெரிய வரும். அதை நான் கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்ப்பேன். நல்லா இருக்கேன்னு நினச்சி இன்னைக்கு ஆயிடுச்சு. அது ஆயிடுச்சு 35 வருஷமாக இதை நான் பண்ணிட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாத் ஃப்ளவர்னால நிறைய நன்மைகள் இருக்கு. அதை நினைச்சாலே போதும். அதை நினைச்சா போதுங்கிற ஒன்று இருக்க முடியுமா இந்த உலகத்தில் இருக்குது இல்லையா? நினைவுகள் தானே எல்லாமே கண்ணுங்களா? அது மாதிரி. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம எப்படி அப்படிங்கிறத எனர்ஜி நர்ஸ்ல போட்டே வச்சிருக்காங்க ரெடியா. நீங்க இந்த 2 விஷயம் இருக்கு எனர்ஜி நர்ஸ்ல. பெஸ்ட் திங் ஐ எம் டெல்லிங் யூ, ப்ளீஸ் பை இமீடியட்லி. ஒன்று பாச் ஃப்ளவர். அதை சனிக்கிழமை 2 பில்லு போட்டா கூட போதும். புரிஞ்சுதா? அந்தந்த ராசிக்காரங்களுக்கு இருக்கு. 2வது அரோமேட்டிக் ஆயில். அரோமா ஆயில்ங்கிறது சூப்பர். எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும்னு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து கொஞ்சோண்டு ஒரு நாள் தடவுனா கூட போதும். ஏன்னா ஒரு நாள் என்னைக்குமா நீங்க தடவிக்கலாம். உங்களுக்கு தேவைகளுக்கு தகுந்த மாதிரியும் கிடைக்குது, உங்களுடைய ராசிக்கு தகுந்த மாதிரியும் கிடைக்குது. புரிஞ்சா கண்ணுங்களா? இனியும் நாங்கள் லக்னத்துக்கும் போகணும்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் டைம் அடிக்கும். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது இப்ப நான் ராசியை பத்தி உங்களுக்கு பாஸ்ட் ஃப்ளவரை பத்தி சொல்ல போறேன். முதல்ல என்ன ராசி? மேஷ ராசி. இந்த மேஷ ராசிக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இம்பேஷன்ஸ் அப்படிங்கிற ஃப்ளவர். இம்பேஷன்ஸ், ஹீட்டர், வைல்ட் ஓட், இதெல்லாமே இங்கிலாந்துல கிடைக்கிற ஃப்ளவர்ஸ் தான். ஏன் நம்ம நாட்டுல எல்லாம் இல்லையா? இங்கிலாந்துல இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப ஆஸ்திரேலியன் ஃப்ளவர்ஸ் இருக்குது, நம்ம நாட்டிலேயே இருக்குது. அதையும் ரிசர்ச் பண்ணி இப்ப நம்ம சொல்லணும். புரிஞ்சாக்கங்களா? இப்போதைக்கு இது வேணா ரொம்ப வருஷமா அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அதனுடைய பலன்கள் நமக்கு நல்லா தெரியும். அதனால நம்ம இதை யூஸ் பண்றோம். புரிஞ்சாக்கங்களா? சோ மேஷராசிக்கு இம்பேஷன்ஸ், ஹீட்டர், ஒயிட் ஓட் எழுதி கூட வச்சுக்கோங்க. அந்த பேப்பர் வச்சுட்டா கூட இட் வில் ஒர்க். புரிஞ்சுதா? இது அடுத்தது ரிஷபராசிக்கு. ரிஷபராசிக்கு என்னது அப்படின்னா, வைல்ட் ரோஸ், அப்புறம் செஸ்ட்நட் பர்ட், சிக்கரி, ஜென்ஷன் 4 வந்துச்சு. அதுக்கு ரிஷபராசி ஒன்று, அதாவது அப் டு 8 வரைக்கும் வரலாம். அதனால இப்ப சில ராசிக்கு 4, சில ராசிக்கு 3, சில ராசிக்கு 2 அந்த மாதிரி வரும். புரிஞ்சாக்கணுங்களா? அடுத்தது மிதுன ராசிக்கு. மிதுன ராசிக்கு என்ன? ஒயிட் செஸ்ட்நட், ஹார்ன்பீம், அடுத்தது என்ன? மிமுலஸ். இது இந்த 3 காம்பினேஷன் மிதுன ராசிக்கு. அடுத்தது கடகராசி. கடகராசிக்கு என்ன? ஹனி சர்க்கிள், கிளிமாட்டிஸ், அப்புறம் சிக்கரி. இந்த 3 கடகராசிக்கு. சிம்ம ராசி வைன், வெர்வைன்
அப்படிங்கிற 2. அடுத்தது வந்து கன்னி ராசிக்கு, கன்னிக்கு வந்து கிராப் ஆப்பிள், அதுக்கப்புறம் பைன், பீச். இந்த 6, இந்த 3 புரிஞ்சா? கன்னி ராசிக்கு பீச், கிராப் ஆப்பிள், பைன், இந்த 3. இப்ப நான் உங்களுக்கு 6 ராசிக்கு சொல்லியிருக்கேன். இந்த 6 ராசிக்கு மட்டுமில்ல, அடுத்த 6 ராசி இருக்குது. துலா ராசி. துலா ராசிக்கு என்னென்ன? ஸ்கிலராந்தஸ், சிராட்டோ, அக்ரிமணி. ஸ்கிலராந்தஸ், சிராட்டோ, அக்ரிமணி, இந்த 3 வந்து துலா ராசிக்கு. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு செரி பிளம், ராக் ரோஸ் அண்ட் தென் ஸ்வீட் செஸ்னட். கட்டாயம் ஸ்வீட் செஸ்னட் விருச்சிக ராசிக்கு வேணும். அது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா அது ஒரு இது நான் பர்டிகுலர் பண்ணால் சம் மீனிங் இன் இட். புரிஞ்சுதா? அடுத்தது வந்து தனுசுக்கு. தனுசுக்கு வந்து வைல்ட் ஓட், அக்ரிமணி, அதுக்கப்புறம் வெர்வைன். புரிஞ்சாக்கணுங்களா? இந்த 3. அடுத்தது என்ன அப்படின்னா மகர ராசி. நேச்சுரலி மகர ராசிக்கு ஜென்ஷன், மஸ்டர்ட், என். அடுத்தது வந்து கும்பராசி. கும்பராசிக்கு வால்நட், வாட்டர் வயலட், ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம், இந்த 3. அடுத்தது வந்து மீனம். மீனத்துக்கு கிளிமாட்டிஸ், ராக் ரோஸ். இதான் இந்த 12 ராசிக்கு. நீங்க கேட்கலாம், அப்ப இந்த ராசிக்கு வேற லக்னத்துக்கு வேற வருமா? தேவையில்லை. என்ன இந்த ராசி கொடுக்குறோமோ இதே இந்த 12 லக்னத்துக்கும் இதையே யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். புரிஞ்சிச்சா? இந்த லக்னமா இருந்தாலும் சரி, ராசியா இருந்தாலும் சரி, இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லது இந்த காம்பினேஷன். அடுத்தது இன்னொன்னு, இதை எப்படி நாங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் சொல்லிட்டே ஏற்கனவே, சனிக்கிழமைகள்ல நீங்க எடுத்து 2 இல்லாட்டா 4 எடுத்து வாயில போட்டுக்கிட்டு நாக்கில் போட்டுக்கிட்டு அவ்வளோதான் வச்சிட வேண்டிய. அவ்வளோதான், வேற ஒண்ணுமே நீங்க செய்ய வேண்டாம். நீங்க எந்த ராசியும் அதை வாங்கி வச்சுக்கலாம். புரிஞ்சாக்கணுங்களா? இது உங்களை ரொம்ப பலப்படுத்தும். இது சத்தியமான உண்மை அம்மா சொல்றது. புரிஞ்சாக்கணுங்களா? புரிஞ்சுதா? ஏன்னா எனக்கு சில பேருக்கு ராசியே தெரியாது, ஏதோ லக்கணம் சொன்ன ஞாபகம். ஆனா ராசிக்கு இதை யூஸ் பண்ணுங்க. தெரியவே இல்லை, ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. புரிஞ்சுச்சாக்கணுங்களா? அதர்வைஸ் ராசிக்கு இதை யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. ஓகே சொல்லுங்களா? வாட்ச் ஃப்ளவர் இதை நான் என்ன வாங்கணுமா? இது நான் எப்படி எனக்குன்னு எப்படி நான் ஒரு நாளைக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்கு, தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்று நாள் எப்படி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு பாஸ் ஃப்ளவர் கார்ட்ஸ் அது இருக்குது. இது வந்து 38 கார்டு. இது அவைலபிள் இன் எனர்ஜினஸ். நீங்க என்ன பண்றீங்க? காலையில் எழுந்திருக்கிறீங்க, சஃபர் பண்றீங்க, அப்படி கழிச்சிருங்க. கழிச்சிட்டு அப்படி நினைச்சுக்கிட்டு ஓம் இல்லாட்டா ஏதாவது ஒரு சாமி நினைச்சுக்கோங்க. நினைச்சுக்கிட்டு ஒரே ஒரு கார்டு எடுக்கிறீங்க. அப்படி கார்டு எடுத்துட்டீங்கன்னா நம்ம பேர் வந்துச்சு, ராக் ரோஸ். இப்ப இந்த தருணத்துக்கு எனக்கு ராக் ரோஸ், இந்த ராக் ரோஸ் மட்டும் எடுத்து பயிர வச்சு போயிட்டே இருக்க வேண்டியதான். இந்த டேக்கு வந்து ராக் ரோஸ். அது மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் என்னென்ன அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கலாம். இல்ல இப்ப ஒருத்தவங்க உங்ககிட்ட வராங்க, எங்க இந்த காரியம் நடக்குமான ஒரே டவுட்டா இருக்குதுங்க அப்படின்னாங்களா, ஒரு கார்டு இருங்க அப்படின்னு பார்த்தோன்னு இதை நினைச்சுக்கோங்க, ஹாலி வந்துருச்சு நினைச்சுக்கோங்க, என்ன நினைச்சுக்கோங்க நடந்துரும் அப்படின்னு சொல்லிடுங்க. அந்த அளவுக்கு இந்த கார்டில் அவ்வளோ மகிமை இருக்கு. முடிஞ்சவங்க அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு கிளாஸ் இருக்குது, எல்லாம் எங்க எனர்ஜி யூனிவர்சிட்டியில் இருக்குது, கற்றுக்கலாம். பாஸ்ட் பவர் கிளாஸ்னே எடுக்கிறோம், அது கற்றுக்கோங்க. ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ். பிடிச்சிருக்கு. குட் லக் நான் சொல்லுங்க, பை சொல்லுங்களேன்.